இன்றைக்கி ஸ்பெக்ட்ராவில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட் கொஷின் வந்து இடைநிலை உலோக அயனி சேர்மத்தின் சிஎஃப்எஸ்சி மதிப்பை நிறமாலை மூலம் தீர்மானிக்கலாம். எந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிஎஃப்எஸ்சி வேல்யூ ஓகேங்களா. அது மீன்ஸ் வந்து மெட்டலை வந்து நம்ம எதில் வந்து தீர்மானிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள், யூவி, ஐஆர், இங்கே நுண்ணலை அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா மைக்ரோவேவு, அதுக்கப்புறம் என்எம்ஆர். ஸோ இதில் வந்து எந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும் அப்படின்னா யூவி தான் வந்து நம்மளால் இடைநிலை எலமெண்ட்டு டிரான்சிஷன் மெட்டலோட சிஎஃப்எஸ்சி வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் வந்து ஏ ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் வந்து கொஷின் பாருங்கள், உட்கவர்தல் குறைந்த அலைநீளத்திலிருந்து அதிக அலைநீளத்திற்கு நகர்வது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லோயர் வேவ் லென்த் டு ஹையர் வேவ் லென்த் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஷிஃப்ட் அப்படின்னு தெரியணும், ரெட் ஷிஃப்ட் ஓகேங்களா. ஸோ ஹையர் வேவ் லென்த் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதுக்கு நம்ம காமனாக வந்து இப்படி போட்டு படிப்போம் ஓகேங்களா. மீன்ஸ் வந்து இங்கே வந்து பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி படிப்போம். இங்கே வந்து பேத்தோ, இங்கே வந்து ஹைப்பர், இங்கே வந்து ஹைப்போக்ரோமிக் ஷிஃப்ட், இது வந்து ஹைப்சோக்ரோமிக் ஷிஃப்ட், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் இங்கேனா லாங் வேவ் லென்த் வந்து இப்படி போகும். ஸோ ஹை வேவ் லென்த் வந்து பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட். இங்கே வந்து லோ வேவ் லென்த் மீன்ஸ் வந்து லேம்டா, லோ வேவ் லென்த்துக்கு வந்து ஹைப்சோ. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஃப்ரீக்குவென்சி அப்படின்னா இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து லோ இன்டென்சிட்டியாக இருக்கும் ஹைப்போவுக்கு, ஹைப்பர்னாலே அதிகம் தான். ஸோ இங்கே வந்து ஹைப்பர் அப்படின்னா ஹை ஓகேங்களா. ஹை இன்டென்சிட்டி கேட்டாலும் ஓகே, இல்லைனா ஹை எனர்ஜி மேக்ஸிமம் கேட்டாலும் ஹைப்பர் குரோமிக் ஷிஃப்ட்டு தான். அப்போ வந்து குறைந்த அலைநீளத்திலிருந்து அதிக அலைநீளத்திற்கு எது போகுது அப்படின்னா நமக்கு வந்து ரெட் ஷிஃப்ட்டு தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். மீன்ஸ் வந்து பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து உட்கவர்தலின் செறிவு குறைவிலிருந்து அதிகமாக நகர்வது. செறிவு குறைவுனா இங்கே நம்ம இங்கேருந்து போகும் ஓகேங்களா. அப்போ கீழேருந்து மேலே, அப்போ ஹைப்போ டு ஹைப்பர் ஓகேங்களா. அப்போ ஹைப்பர் குரோமிக் ஷிஃப்ட் தான் தேர்டு ஒனுக்கு ஆன்சர். ஸோ இது மாதிரி வந்து ஸ்பெக்ட்ராவில் பேசிக் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கணும்.